हमारे कंपनी में कम कर दिया तो उनके भी सभी एक साथ कम बता देती आते ही आपका टिप्स करके 100 रुपीज़ देती है, दूसरा जूस देता है। वही सर, ये काम जो ढंग का होना, फ्यूचर काम आना। एम्प्लॉयमेंट नहीं है सर, उसीलिए हम यहाँ 100 रुपये के काम को आए। வணக்கம், ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு ஏராளமான நபர்கள் வீட்டில் பார்ட்டி வைத்திருப்பீர்கள். வீட்டில் சொந்தக்காரர்கள் வருவார்கள், இல்லை வீட்டில் ஏதோ பிரியாணி எல்லாம் சமைச்சிட்ருப்பீங்க. தக்காளி முடிஞ்சிருச்சு, உடனடியாக பிளிங்கெட் பண்ணுறங்க வந்துடும். கோல்ட்ரிங்க் வேணும்ப்பா, பிளிங்கெட் பண்ணிடுவோம், வந்துடுவோம். பிக் பாஸ்கெட் வந்துடும், இன்ஸ்டாமார்ட் வந்துடும், ஜொமேட்டோ வந்துடும், ஸ்விக்கி வந்துடும். இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருங்கள், இது எல்லாம் உங்கள்கிட்ட வர்ற வாய்ப்புகள் கம்மி. கிக் ஒர்க்கர்ஸ் போராட்டத்தில் இறங்கி இருக்கிறார்கள். கிறிஸ்மஸ் பண்டிகையை முன்னிட்டு ஒரு போராட்டம் நடந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கிக் ஒர்க்கர்ஸ் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். சென்னை, மும்பை, டெல்லி, குருகிராம், ஹைதராபாத், பெங்களூர், இது போன்ற நகரங்களில் இருக்கக்கூடிய கிக் ஒர்க்கர்ஸ்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இன்ஸ்டாமார்ட், ஜெப்டோ, பிக் பாஸ்கெட், இது போன்ற டெலிவரி சர்வீஸில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள். எத்தனை பேர் வேலை பார்க்குறார்கள்? இந்த சர்வீசஸ்களில் கிட்டத்தட்ட ஒரு 7லிருந்து 8 லட்சம் இளைஞர்கள் வேலை பார்க்கிறார்கள். எதற்காக இந்த போராட்டம்? அதற்கும் நான் உங்களுக்கு வருவேன். ஆனால் அதற்கு முன்பு தொடக்கத்தில் ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுதான் இந்த நாட்டுடைய உண்மையான நிலையாக இருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பார்ட்டி வச்சுருப்பீங்க. டப்புன்னு தக்காளி வேணும், வெங்காயம் வேணும், கோல்ட்ரிங்க் வேணும், ஏன்னா 10 நிமிஷத்தில் வந்துடுமே. அந்த 10 நிமிஷத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை, இந்த ப்ரெஷரை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய சூப்பர்வைசர்ஸ், மேனேஜர்ஸ், இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டாஸ்க், இங்கே நீங்கள் என்டர் தட்டுன உடனே அவங்க உள்ளே ஓடணுமா, அவங்களா அந்த பொருட்கள் எடுத்து போடணுமா அந்த பாஸ்கெட்டில். அந்த பொருட்கள் எடுத்து போட்டுட்டு டிராஃபிக்காக இருக்குது, மழை இருக்குது, குளிர், பனி பெய்யுது, எதுவாக இருந்தாலுமே எங்களுக்கு கவலை இல்லை. அடுத்த 8லிருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த பொருட்கள் அங்கே டெலிவரி ஆகிடணும், இல்லைன்னா உனக்கு சம்பளம் கிடைக்காது. பர் டெலிவரி 15 ரூபாய், 20 ரூபாய், 18 ரூபாய். ஒரு நாளைக்கு இதே ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நல்லா சம்பாதிச்சார்கள், 1000, 2000 ரூபாய். இன்னைக்கு இந்த 10 மினிட்ஸ் டெலிவரி ஆப் வந்ததுக்கப்புறம் அவர்களுக்கு அந்த பழைய சம்பளமெல்லாம் கிடைப்பதில்லை. எவ்வளோ கிடைக்கிது? 28 டெலிவரி பண்ணால் ஒரு நபருக்கு கிடைத்தது வெறும் 700 rupees ஃபார் 28 டெலிவரிஸ். இன்னொரு சில இளைஞர்கள்ட்ட நாங்கள் கேட்கும்போது ஸ்விக்கி, ஜொமேட்டோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு அப்படியே நிறுத்திடுவாங்களாம். 2-3 மணி நேரம் எந்த ஆர்டருமே வராது. அப்புறம் ஒரு ஆர்டர் வரும். அப்போ அவங்களால அந்த டாஸ்கையே ஃபுல் செய்ய முடியவில்லை. இது அடுத்த அழுத்தம். அப்போ நீங்கள் போதுமான அளவில் சம்பளமும் கொடுப்பதில்லை, அழுத்தத்தையும் கொடுக்கிறீர்கள், ப்ரெஷரும் கொடுக்கிறீர்கள். எப்படி ஒரு நபரால் சம்பாதிக்க முடியும்? இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீர்களா, ஸ்விக்கி, ஜொமேட்டோவில் இன்னைக்கு தேதியில் இன்ஜினியர்ஸ்கள் இருக்கிறார்கள், படித்த பட்டதாரிகள் இருக்கிறார்கள், கிராஜுவேட்ஸ் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சலுகைகளை பார்த்தீர்கள்னா எதுவுமே கிடையாது. எந்த விதமான இன்சூரன்ஸும் கிடையாது, எந்த விதமான ஓவர் டைமும் கிடையாது. அழுத்தம் வேறு. 3 மாடி 4 மாடி என்று அவங்க படியேறி உங்களுடைய கதவை தட்டினால் கூட நீங்கள் முகம் கொடுத்து சிரித்து கூட பேசுகிறதில்லை. தண்ணி சாப்பிட்றியான்னு கூட நீங்கள் கேட்பதில்லை. தப்பித்தவறி அந்த பையன், சார் எனக்கு அட்ரஸ் தெரியலை, கொஞ்சம் கீழே வந்துடுறீங்களான்னு சொன்னாலே போதும், உங்களுக்கு ஏதோ உன்னுடைய வேலை நான் ஏன் பார்க்கணும், நான் ஏன் கீழே வரணும், மேலே வா, இந்த தெருவுக்கு நீ வா. திஸ் இஸ் வாட் அவர் ஆட்டிடியூட் இஸ். கிக் ஒர்க்கர்ஸ் 7.5 lakh கிக் ஒர்க்கர்ஸ் இன்னைக்கு ஆல் இண்டியா ஸ்ட்ரைக்கை அறிவித்திருக்கிறார்கள். இதில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பிளிங்கெட், அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஜெப்டோ, இது போன்ற அனைத்து டெலிவரி சர்வீஸ் ஆப்ஸ்களும் இருக்குது. இவர்களுடைய கோரிக்கை என்ன, அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். அன்சேஃப் ஒர்க் இவர்களுடைய முதல் பிரச்சனை. சார் நாங்கள் போகிறோம் சார்,
ஹெல்மெட் மாட்டுறது கூட எங்களுக்கு நேரம் கிடைக்காது. ஏன்னா அந்த 10 நிமிஷத்தில் என்னெல்லாம் எங்களால் பண்ண முடியும்? ஒரு லிஸ்ட்டில் ஒரு 10 ஐட்டம் இருக்கும். அந்த 10 ஐட்டத்தையும் நாங்கள் உள்ளே போய் அந்த டார்க் ஸ்டோர்னு சொல்லுவாங்க, அந்த டார்க் ஸ்டோருக்குள்ளே போய் எல்லாத்தையுமே நாங்கள் உள்ளே தூக்கி போட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு போகணும். நாங்கள் தடமாறி கீழே விழுந்தால் கூட அப்படியே எந்திரிச்சு ஓடுவோம் நாங்கள். ஏன்னா அங்கே போகலைன்னா கிடைக்கக்கூடிய அந்த 20-30 ரூபாயில் 10 ரூபா பிடிச்சிருவான், 20 ரூபா பிடிச்சிருவான். பணம் பார்க்க முடியாது. ரைட், லோ பே. இதற்கு முன்னாடி நல்லா இன்சென்டிவ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எந்த விதமான இன்சென்டிவுமே கிடையாது. 10 நிமிஷம் டெலிவரி எப்படி பாசிபிள்? நாங்கள் மனுஷனா மிருகமா? எப்படி இது பாசிபிள்? ப்ளீஸ் ரிமூவ் இட். சரி, எங்களுடைய மேனேஜர்கள்ட்ட சூப்பர்வைசர்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். சார் முடியலை சார், கொஞ்சம் பிரேக் கொடுங்க. 15 மணி நேரம் நாங்கள் உழைச்சிட்ருக்கோம். சரி, அதுக்கு போதுமான அளவில் வருமானத்தை அப்போ கொடுங்க, பணத்தையாவது கொடுங்க. இந்த மாதிரி நாங்கள் கேள்வி கேட்டாலே ஐடி பிளாக் ஆயிடுது. இம்மீடியட்லி ஐடி பிளாக். உனக்கு வேலையே கிடையாது. There is no job security in all these apps. Without any question, they block your ID. இதற்காகவும் ஒரு போராட்டம் நடக்கிறது. Dignity at work. எந்த விதமான டிக்னிட்டியும் கிடையாது. நீங்கள் படித்த பட்டத்துக்கும் மரியாதை கிடையாது. நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய வேலைக்கும் மரியாதை கிடையாது. கஷ்டப்பட்டு ஒரு நபருடைய பொருளை நேரத்திற்கு கொண்டு போய் கொடுத்தால் கூட அவர்களும் எங்களுக்கு மதிப்பு கொடுப்பதில்லை, மரியாதை கிடையாது. சோஷியல் செக்யூரிட்டி, இன்சூரன்ஸ் எங்கே? மெடிக்கல் ஹெல்த் விஷயங்கள் எங்கே? ரோட்டில் போகும்போது நான் இறந்துட்டேன்னா என்னோடய குடும்பத்தை யார் பாதுகாப்பா? எதுவுமே கிடையாது. ஸோ இது எல்லாமே we need fair wages. எங்களுக்கு போதுமான அளவில் சரியான சம்பளத்தை கொடுங்கள் என்கிற இந்த விஷயத்தை இவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். ஃபைட் ஃபார் அவர் ரைட் அண்ட் டிக்னிட்டி என்கிற இந்த போராட்டம் நடக்கிறது. ராகவ் சட்டா ஒரு ஆம் ஆத்மி கட்சியுடைய எம்பி. இவர் ஒரு ட்வீட்டை போட்டிருந்தார். அந்த ட்வீட்டில் அவர் எழுதின விஷயங்கள் என்ன படிக்கிறேன் கேளுங்கள். ஒரு நபருடைய ஃபோட்டோ போட்டு அவர் போஸ்ட் பண்ணியிருந்த இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு காட்டுறார். பிளிங்கிட் के 28 ஆர்டர் की अर्निंग कितनी है? பிளிங்கிட்டுடைய 28 ஆர்டர்ஸ்களுடைய வருமானம் எவ்வளோ? 762 rupees and 57 paisa. என்ன நடந்தது, எப்படி, அது நீங்கள் பாருங்கள். எத்தனை மணி நேரம் இந்த நபர் வேலை பார்த்துக்கிறார்? 14 மணி நேரம் 39 நிமிஷம், கிட்டத்தட்ட 15 மணி நேரம். ஒரு மணி நேரத்திற்கு இந்த இளைஞர் சம்பாதித்தது வெறும் 52 ரூபாய், ஜஸ்ட் 52 rupees. இதில் பெட்ரோல் போடணும், சாப்பிடணும், உழைக்கணும், எல்லாமே இதில் தான். இதில் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே கிடையாது. கம்பெனி இஸ் நாட் கிவிங் தெம் பைக் சர்வீஸ் சார்ஜஸ் ஆர் பெட்ரோலுக்கான பணம். இவங்க சாப்பிட்றது எதுவுமே கம்பெனி கொடுப்பதில்லை. ராகவ் சட்டா போட்ட இந்த ட்வீட்டில் திஸ் இஸ் நாட் அ கிக் எக்கனாமி சக்ஸஸ் ஸ்டோரி. இது கிக் எக்கனாமியோடைய சக்ஸஸ் ஸ்டோரி கிடையாது சார். ஏன்னா பிஜேபி பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்களை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். தெர் இஸ் நோ சர்வீஸ் செக்டர் விச் யூ ஹாவ் brought in. எந்த விதமான ஐடி செக்டரில் ப்ராடக்ட்ஸ்களை நம்ம உருவாக்கவே இல்லை. அதுதான் உண்மை. கூகுள் அமெரிக்காவோடது, ஃபேஸ்புக் அமெரிக்காவோடது, வாட்ஸ்அப் அமெரிக்கா, இன்ஸ்டாகிராம் அமெரிக்கா, ஆப்பிள் அமெரிக்கா, விண்டோஸ் அமெரிக்கா, மைக்ரோசாஃப்ட் அமெரிக்கா, யூ நேம் இட், லிங்க்டின் அமெரிக்கா. உங்களுடைய ப்ராடக்ட் என்ன? எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஐடி செக்டர்லேயும் வளரவில்லை. இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆப்ஸ் இருக்கு இல்லையா, இதிலும் நீங்கள் இளைஞர்களை எந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறீர்கள் நீங்கள் பார்க்க வேண்டும். ராகுல் காந்தி இன்னைக்கு கிக் ஒர்க்கர்ஸ்களை போய் சந்தித்தார். ராகுல் காந்தி கிக் ஒர்க்கர்ஸ்களை சந்தித்தது மட்டுமல்லாமல் அவர்களிடம் அவர்களுடைய பிரச்சனைகளை எடுத்து வைக்கும்போது அவர்கள் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கேட்க வேண்டும். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். 100 रुपये के काम का है हमारा जो व्यापार है वो छोटा छोटा काम छोटा काम
अभी हमारे कंपनी में कम कर दिया तो इनके भी सभी एक साथ क्या देते आते ही आपका टिप्स करके 100 रुपीज़ देती है, दूसरा जूस देता है। वही सर, ये काम जो ढंग का होना, फ्यूचर काम आना। एम्प्लॉयमेंट नहीं है सर, उसीलिए हम यहाँ 100 रुपये के काम को आए। सर यही नाश्ता है हमारा, ब्रेकफास्ट। सवेरे 6 बजे उठ के आए, अब ब्रेकफास्ट कर रहे हैं, वो भी हमको नसीब नहीं मिलता। जो आप काम कर रहे हो, जो आपकी मुश्किलें हैं, इसके बारे में मीडिया में कभी मैंने नहीं देखा। दिखाएंगे भी, हम लोग का वैल्यू नहीं है। आप पहले आदमी हमसे बैठ के बात कर रहे हैं। बहुत अच्छा लगा आपसे मिलकर, थैंक यू ब्रदर। சரி, இவ்வளோ பிரச்சனை இருக்குது சார், நாங்கள் என்ன பண்ணுறது? எங்களுக்கு தான் சலுகை கிடைக்குது, எங்களுக்கு வீட்டில் தான் பொருட்கள் வருது. யூ கேன் டூ இட். தயவு செய்து இன்னைக்கு ஒரே ஒரு இரவு மற்றும் ஒரே ஒரு ஈவினிங் மற்றும் முடிஞ்ச அளவில் இது போன்ற அப்ளிகேஷன்ஸ்களை பயன்படுத்தாதீர்கள். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கோல்ட் ட்ரிங்க், சிப்ஸ், வெங்காயம், தக்காளி, மற்ற விஷயங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு போய் நீங்கள் வாங்கிட்டு வரலாம். இதனால் 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, லோக்கல் வியாபாரிகள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 1 கோடி மல்லிகை கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள், அவர்களை இது போன்ற அப்ளிகேஷன்ஸ்கள் அளித்து வருகிறது. அவர்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும். 2வது, யார் உங்களுடைய வீடு தேடி உங்களுக்கான பொருட்கள் எடுத்து வருகிறார்களோ அவர்களுடைய ஸ்ட்ரைக்கை சப்போர்ட் செய்யும்படி நீங்கள் நடந்து கொள்ளலாம். முடிஞ்ச அளவில் இந்த வேலையை நீங்கள் பாருங்கள். 2வது, இந்த ஒட்டுமொத்த விவகாரத்திற்கான ஒரு சில புள்ளிகளை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். என்ன டிமாண்ட்ஸ்கள் இவர்கள் வைத்திருக்கிறார்கள்? டெய்லி கிராஸ் சேலரிங்கிற பேரில் இவர்களுக்கு 200 600 ரூபாய் கிடைக்கிறதா. அதுக்கு வேலை பார்க்கக்கூடிய மணி நேரம் ஒரு 14லிருந்து 15 மணி நேரம். ஒரு மாதத்திற்கு இவர்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறார்கள்? குறைஞ்சபட்சம் ஒரு 15,000 ரூபாய். எவ்வளோ இவங்க உழைக்கிறார்களோ அந்த அளவில் ஒரு 30,000 ரூபாய் இவரை மெட்ரோக்களில் சம்பாதிக்கிறார்கள். ஒரு ஆர்டருக்கு இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கூலி எவ்வளோ? 16லிருந்து 25 ரூபாய், which includes their bike, fuel, service charges, everything all together. கிட்டத்தட்ட ஒரு 43லிருந்து 47% இவர்களுக்கு குறைவான சம்பளம் கிடைக்கிறது. எந்த விதமான மினிமம் கேரண்டி, மினிமம் சம்பளம் எதுவுமே இவர்கள் கிடையாது. இவர்களுடைய கோரிக்கைகள் என்ன, அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த போராட்டத்தை நடத்தும் போது 2 யூனியன்ஸ்கள் வெளிவந்திருக்கிறது. இந்த 2 யூனியன்ஸ்களை பார்த்தீர்கள்னா தெலுங்கானா கிக் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் யூனியன் மற்றும் இந்தியன் ஃபெடரேஷன் ஆஃப் ஆப் பேஸ்ட் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ். இந்த 2 அமைப்புகளுமே இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள், இந்த ஸ்ட்ரைக்கை அறிவித்திருக்கிறார்கள். இவர்களுடைய கோரிக்கைகள் என்ன? அதில் ஒரு 6 கோரிக்கைகள் அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். முதல் கோரிக்கை, ரெஸ்டோர் ஓல்ட் ஹையர் பே அவுட் ஸ்ட்ரக்சர். இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஸ்ட்ரக்சரை வைத்திருந்தீர்களோ, அதாவது 20லிருந்து 35 ரூபாய், இப்போ எவ்வளோ 16லிருந்து 25 ரூபாய் குறைச்சிட்டாங்க. ஸோ பழைய பேமெண்ட் ஸ்ட்ரக்சரை நீங்கள் ரெஸ்டோர் செய்யுங்கள். 2வது, இமீடியட்லி ஸ்கிராப் திஸ் 10 minutes டெலிவரி. 10 நிமிஷம் டெலிவரியை உடனடியாக நீங்கள் ஸ்கிராப் செய்யுங்க. ஒரு நபர் போதுமான அளவில் அவருக்கு நேரம் கிடைக்கணும் இல்லையா? அரை மணி நேரத்தில் ஒரு பொருள் போச்சுன்னா என்ன கஷ்டம்? லெட் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட். இட் வில் டேக் 45 minutes, இட் வில் டேக் 1 hour. அவரோட உயிருக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அவருக்கு அந்த அவசரப்பட்டு அவர் வரக்கூடாது. அப்படி உங்கள் வீட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் தாமதமாக வந்துட்டாருன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த 16-20 ரூபா அதில் பாதி பிடிச்சிருவாங்க. அட்லீஸ்ட் அந்த 20 ரூபாயாச்சும் முழுசாக போய் சேரும். ஸோ யூ ஸ்கிராப் திஸ் இம்மீடியட்லி. ஐடி பிளாக்கிங், இது ஒரு புதிய சட்டத்தை இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். கேள்வி கேட்டால் ஐடி பிளாக்கிங். ஸோ இதை நீங்கள் நிறுத்தணும். எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நாங்கள் உங்களுக்கு முன்பு எடுத்து வைப்போம். ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆக்சிடென்ட் கவர், பென்ஷன், மெட்டர்னிட்டி அண்ட் எமர்ஜென்சி லீவ். திஸ் இஸ் த சோஷியல் செக்யூரிட்டி வாட் தே வாண்ட் டு. ஹெல்த் இன்சூரன்ஸ் எங்களுக்கு தேவை. நாங்கள் அடிபட்டு கீழே கடந்தோம்னா எங்களுக்கு மருத்துவ செலவு எங்களுக்கு தேவை. எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பென்ஷனாவது நீங்கள் கொடுங்க. மெட்டர்னிட்டி, குழந்தை பிறக்க போகுது. பெண்கள், எத்தனையோ பெண்கள் இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வேலை பார்க்குறாங்க. மெட்டர்னிட்டி லீவ்னா தெர் இஸ் நோ சேலரி, நோ பேமெண்ட். அதை நீங்கள் கொஞ்சமாக கொடுங்க. இது போன்ற விஷயங்களை இவர்கள் கேட்கிறார்கள். 2வது, கேரண்டி ஆஃப் மினிமம் மந்த்லி ஏர்னிங். குறைஞ்ச ஒரு ஃபிக்ஸ் சேலரி எங்களுக்கு தேவை. வேலை பார்த்தா மட்டும்தான் உனக்கு வருமானம்னு நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அது இருக்கக்கூடாது. நாங்கள் கூலி வேலைக்கு வரலை சார்,
நாங்கள் ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வேலையை தேடி வருகிறோம். அதனால் எங்களுக்கு குறைஞ்சபட்சம் 24,000 ரூபாய் அல்ல ஒரு 40,000 ரூபாய் வரை எங்களுக்கு சம்பளத்தை கொடுத்தீர்கள். அந்த மாதிரி நீங்கள் 15-20 மணி நேரம் வேலை வாங்குறீங்க இல்லையா, அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஃபேர் டிரான்ஸ்போர்ட் அல்காரிதம்ஸ், டிரான்ஸ்போர்ட்டருக்கான எந்த சார்ஜை நீங்கள் போடுகிறீர்களோ அது கொஞ்சம் நேர்மையாக வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கணும். ரெண்டாவது, லேட் நைட் டெலிவரிஸ், இந்த டெலிவரிக்கான ஹையர் காஸ்ட் எங்களுக்கு தேவை. இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். என்ன தவறு இதில்? என்ன தவறு எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ போன்ற ஆப்ஸ்கள் தனக்கு வரக்கூடிய லாபத்தை மட்டுமே பார்க்கிறார்கள் ஒழிய புதிய புதிய இனோவேஷன் என்கிற பெயரில் மக்களுடன் உயிருடன் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த எக்கனாமியை சரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 4-5 நபர்கள் மற்றும் சம்பாதிக்கணும். 1 கோடி மளிகை கடையை வைத்திருக்கக்கூடிய நபர்கள், காய்கறி கடையை வைத்திருக்கக்கூடிய நபர்கள், எலக்ட்ரானிக்ஸ் வைத்திருக்கக்கூடிய நபர்கள் அனைத்துமே இன்னைக்கு ஒரு சில கார்ப்பரேட் கையில் போய் சிக்கி கொண்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், எந்த விதமான பிஸ்னஸ் மாடலை இந்த நாட்டு அரசாங்கங்கள் உருவாக்கி வருகிறது. திஸ் இஸ் நாட் அ பிஸ்னஸ் மாடல், திஸ் இஸ் நாட் அ ரைட் பிஸ்னஸ் மாடல். 1 மணி நேரம் கழித்து ஒரு பொருள் வரணும்னா அதுக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைக்கு போய் அவர் வாங்கிட்டு வந்துடுவார். 10 நிமிஷத்தில் வருதுங்கிற காரணத்தினால தானே அந்த சுற்றி இருக்கக்கூடிய கடைக்காரர்கள் அவர்களுடைய வியாபாரமும் போகுது. ஸோ why do you introduce such platforms? first of all, பிளாட்ஃபார்ம்ஸில் தவறு இல்லை. ஏன்னா 7.5 lakh நபர்களுக்கு வேலை கொடுத்துருக்கு இந்த பிளாட்ஃபார்ம். ஆனால் அதை தாண்டி 1 கோடி நபர்களுடைய கடை, அந்த கடைகளை நம்பி இருக்கக்கூடிய குடும்பங்கள். சரி, இந்த 7.5 லட்சம் மக்களுக்கு, இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்துருக்கீங்க. அவர்களுடைய செக்யூரிட்டி என்ன, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் என்ன, வருமானம் என்ன, உயிருக்கு உத்தரவாதம் என்ன, ஹெல்த் இன்சூரன்ஸ் எங்கே, இது போன்ற விஷயங்கள் யார் இதெல்லாம் கேட்டிருக்கணும்? அரசாங்கம் கேட்டிருக்கணும். கிடையாது. அரசாங்கம் இந்த கிக் ஒர்க்கர்ஸ்களுக்காக கொடுத்ததா? கிடையாது. அரசாங்கம் என்ன கூறுகிறது? ஒரு சில கார்ப்பரேட்களுக்கு லாபம் வந்தால் போதும், எங்களுக்கு உங்களை பற்றி எந்த விதமான கவலையும் கிடையாது. திஸ் இஸ் வாட் த கவர்மெண்ட் இஸ் சேயிங். ஸோ மை அப்பீல் டு யூ ஆல் இஸ், இன்னைக்கு 31ஆம் தேதி, இன்னைக்கு மட்டும் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இன்ஸ்டாமார்ட், ஜெப்டோ, பிக் பாஸ்கெட் இது போன்ற சர்வீசஸ்களை தடுத்து நிறுத்துங்கள். லெட் அஸ் boycott all these services so that we can also be a part of their protest. அவர்கள் கேட்கக்கூடிய அந்த உரிமைகள் அவர்களுக்கு போய் சேரும். ஒரு நாள் இந்த பிஸ்னஸ் பாதிச்சுன்னா அடுத்த நாள் அவர்கள் சிந்திப்பார்கள், ஓ நஷ்டமாயிருச்சு. ஏன்னா இன்னைக்கு தான் ஓவர் க்ரௌடடாக அந்த ஆர்டர்ஸ் வரும். ஸோ அந்த ஆர்டர்ஸே வரலைன்னா இவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். இவர்களுடைய போராட்டத்தையும் நாம் உறுதி செய்யலாம். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.